ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வைக்க போகிறேன். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருந்தேங்க. நல்லா மணம் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இதை ஆற வச்சு 2-3 டைம் வாஷ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 டைம் களைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி நான் அதிகமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா பொங்கி வரும் இல்லையா, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க, நல்லா பொங்கி வந்துருச்சு நம்ம பொங்கல். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் வெந்து அதை விட லைட்டாக ஒரு ஸ்டேஜ் அதிகமாக போகணும். நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும். இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு கட்டி வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கேங்க. 1 கப் அரிசிக்கு 1.25 கப்புன்றது கரெக்டான ரேஷியோ. நல்லாயிருக்கும், ரொம்ப திகட்டாது, இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. நம்ம நிறைய நெய் சேர்த்திருந்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது. பட் நம்ம நெய்யே சேர்த்தாமல் செய்கிறோம் இல்லையா, ஸோ அடிப்பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அடிப்பிடிக்காது. இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் சேர்க்குறேன், உலர் திராட்சை. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அதே மாதிரி திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்தேங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க பொங்கலில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் நம்ம போட்டோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில்கி டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருக்கு. கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி கரெக்டான ரேஷியோவில் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் கூட திகட்டாத மாதிரி நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம நெய்யும் அதிகமாக சேர்க்கல, ஸோ கொஞ்சம் கூட திகட்டாது நீங்கள் சாப்பிடும்போது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.